ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் பார்க். டுடே நம்ம சேனலில் ஒரு இன்ஸ்டன்ட் பட்டாணி குருமா எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா பச்சை பட்டாணி. இப்போ இந்த சீசனில் நிறைய பச்சை பட்டாணி கிடைக்குது. ஸோ நான் பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கை வந்து நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதோட வந்து பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு டொமேட்டோ, ப்ளஸ் வந்து இதோட கொஞ்சம் கொத்தமல்லி. குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம் இதை நல்லா போட்டு வதக்கணும். இதுக்கப்புறம் தக்காளி, வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சோண்டு மசாலாத்தூள், வீட்டில் வச்சுருக்க கரம் மசாலாத்தூளை கொஞ்சம் நல்லா போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி இதோடு சேர்த்துட்டு நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சுவையான குருமா தயார். இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.